Hi students, இப்போ நம்ம யூனிட் 2 ஓட MCQs பார்ப்போம் சொல்யூஷன்ஸ். ஃபர்ஸ்ட் क्वेश्चनல ஒரு கிராஃப் கொடுத்திருக்காங்க. x ஆக்சிஸ்ல கரண்ட் I இருக்கு, y ஆக்சிஸ்ல V வோல்டேஜ் அதாவது மின்னழுத்த வேறுபாடு இருக்கு. இந்த கடத்தியினுடைய மின்தடை ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஓம்ஸ் லாவை நம்ம ரீகால் பண்ணிக்கணும். ஸோ ஓம்ஸ் லா வந்து நம்ம ட்ரையாங்குலர் ஃபார்மில் போட்டுக்கலாம். ஸோ ஒரு ட்ரையாங்கிள் போட்டுக்கோங்க, அதை ரெண்டாக பிரிச்சுருங்க. இந்த இடத்துல V எழுதிக்கோங்க. இந்த பாட்டம் ஹாஃபையும் ரெண்டாக பிரிச்சுட்டு இந்த இடத்துல I, இந்த இடத்துல Rன்னு எழுதிக்கோங்க. ஆரை மறைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு V by Iன்னு வரும். ஸோ அந்த ஃபார்மேட்டில் இருக்கும். R is equal to V by I. கிராஃபாக போடும்போது நம்ம டெல்டா V by டெல்டா ஐன்னு போடணும். இப்போ கிராஃபில் பார்த்துக்கலாம். ஸோ கிராஃபில் டெல்டா Vன்றது என்ன? ஸோ கிராஃபை நம்ம இந்த கிராஃபை நம்ம எடுத்துப்போம். ஸோ டெல்டா Vன்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டும் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த பாயிண்ட்டையும் இதையும் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதனுடைய டெல்டா Vன்றது இதுதான் டெல்டா V. ஸோ இந்த பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற டிஃபரன்ஸ், அதாவது 4 வோல்ட். அதே ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் டெல்டா ஐன்றது இதுதான் டெல்டா I. 2 மைனஸ் 0, டெல்டா I வந்து 2. அப்போ 4/2 which is equal to 2 ohms. இதுதான் இதனுடைய ஆன்சர். ஆப்ஷன் வந்து உங்களுக்கு A. ஆப்ஷன் A. அடுத்து செகண்ட் கொஸ்டின் போயிடலாம். 1 மீட்டர் நீளத்திற்கு வந்து அந்த கம்பியினுடைய வயரோட ரெசிஸ்டன்ஸ் வந்து மின்தடை 2 ohms. ஸோ இப்போ இருக்கிற ஸ்ட்ரக்சரில் என்ன மாதிரி உங்களுக்கு தொகுபயன் மின்தடை வரும்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ், ரிசல்டன்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ செகண்ட் கொஸ்டினுக்கு இதுதான் உங்களுக்கு டயக்ராம். இப்போ இந்த போர்ஷன் இது வந்து இந்த ஒயர்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸை நம்ம இப்படி மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஏபின்ற போர்ஷன், இந்த டாப் போர்ஷன் வந்து ஒரு ஹாஃப் சர்க்கிள், செமி சர்க்கிள், அது அரை வட்டம். ஸோ ஃபுல் சர்க்கிளுக்கு வந்து உங்களுக்கு 2πr இல்லையா, ரேடியஸ் 1 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஃபுல் சர்க்கிளுக்கு 2πr அப்படின்னா ஹாஃப் சர்க்கிளுக்கு வந்து πr. ரேடியஸ் 1 மீட்டர் இல்லையா, அப்போ டோட்டல் லெங்த் வந்து இந்த ஏலேருந்து பி வரைக்கும் இந்த போர்ஷன் வந்து π × 1, π மீட்டர்ஸ். ஸோ 1 மீட்டருக்கு 2 ohms அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா π மீட்டர்ஸுக்கு எவ்வளோ வரும்? 2 × π, 2π ohms. அப்போ இதனுடைய வேல்யூ 2π. கீழையும் அதே மாதிரி செமி சர்க்கிள் தான். அப்போ இதனுடைய வேல்யூவும் 2π. இப்போ ரெண்டும் எப்படி இருக்குன்னா காம்பினேஷன், இதுதான் அந்த பாயிண்ட் ஏன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸு, கீழே இந்த இடத்துல இன்னொரு ரெசிஸ்டன்ஸு. இதுவும் 2π, இதுவும் 2π. ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்ஸும் ஏபி பேரலல் இல்லையா. ஸோ இது பக்க இணைப்பில் இருக்கு. ஸோ பேரலலுக்கு ஃபார்முலா 1/rp is equal to 1/r1 plus 1/r2. ஸோ கீழே 2π வரும், 1 + 1 2 மேலே வரும், 2/2π வரும். 2வை கேன்சல் பண்ணிங்கன்னா 1/π. ஆனால் ஆர்பி தான் கேட்டிருக்காங்க. ஆர்பி is equal to அப்படியே ரெசிப்ரோக்கல் தலைகீழ் போடுங்க, π ohms தான் உங்களுக்கு இதனுடைய தொகுபயன் மின்தடை, எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ். ஆன்சர் வந்து ஏ, ஆப்ஷன் ஏ. தேர்ட் கொஸ்டின் போயிடலாம். ஒரு டோஸ்டர், ரொட்டி சுடும் எந்திரத்தினுடைய வோல்டேஜ் வந்து 240 வோல்ட்ஸில் அது ஒர்க் ஆகுது. மின்தடை ரெசிஸ்டன்ஸ் வந்து 120 ohms. இப்போ அதனுடைய திறன், பவர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பவருக்கான ஃபார்முலா P is equal to, ஜென்ரல் ஃபார்முலா வந்து VI. ஓம்ஸ்லா படி ஐக்கு ஃபார்முலா எழுதுனீங்கன்னா V × V/Rன்னு வரும். So therefore power can be written as, பவரை வந்து V² by Rன்னு எழுதலாம்.
which is equal to இந்த இடத்துல உங்களுக்கு 240 volts. அப்போ 240 into 240. ரெசிஸ்டன்ஸ் வந்து 120 ohms. கேன்சல் பண்ணீங்கன்னா இங்க 2 into 240 480 watt. இதுதான் இதனுடைய திறன், பவர், எலக்ட்ரிக் பவர். ஸோ ஆப்ஷன் வந்து தேர்ட் கொஸ்டினுக்கு சி, 480 watts. அடுத்தது ஃபோர்த் கொஸ்டின் போயிடலாம். இது வந்து உங்களுக்கு வந்து கார்பன் ரெசிஸ்டர்ஸ், இந்த பிபி ராய் அந்த ஃபார்மேட்டை ஞாபகம் வச்சுக்கணும். பி ராய், கிரேட் பாய், வெரி குட் வைஃப். இந்த ஃபர்ஸ்ட் லேட்டர்ஸ் மட்டும் நான் எழுதியிருக்கேன். நம்பரிங் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எழுதணும். 0 1 2 3 4 5 6 7 8 9 வரைக்கும் வரும். ஃபர்ஸ்ட் இது வந்து உங்களுக்கு பிளாக், இது வந்து ப்ரௌனு, இது ப்ளூ. இந்த பி வந்து உங்களுக்கு 3 தடவை வருது. ஆர் வந்து உங்களுக்கு ரெட் நீங்கள் கெஸ் பண்ணிடலாம். இது ஆரஞ்சு, இது எல்லோ கெஸ் பண்ணிடலாம். இது கிரீன், இது வயலட்டு, இது கிரே, இது வந்து ஒயிட். ஸோ இப்போ அவங்க கொடுத்துருக்கிறது என்னன்னு பார்ப்போம். 47 கிலோ ஓம்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ் 4.7. 47 ஆரோட வேல்யூ வந்து 47 கிலோ ஓம்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ் 4.7 கிலோ ஓம்ஸ். ஃபர்ஸ்ட் இதை எடுத்துப்போம். இதை நம்ம என்னன்னு பார்ப்போம். இதில் 400 இந்த கலர், அப்போ எல்லோ. 7 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கலர் வயலட்டு. கிலோ ஓம்ஸ் அப்படின்னா 1000ங்கிற போது நீங்கள் அடுத்தது இந்த ஆரஞ்சு எடுக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டு வந்து நம்பர்ஸ், சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸு, முக்கிய எண்ணூறு. அடுத்தது வந்து எவ்வளவு 10னுடைய பவரில் என்ன நம்பர் வரும்ன்றதும் அடுத்த கலர். ஸோ அப்போ 10னுடைய பவரில் 3 வரணும் கிலோ ஓம்ஸ் இல்லையா. ஸோ அப்போ ஆரஞ்சு. இது வந்து உங்களுக்கு வந்து டாலரன்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரிஜினல் ரெசிஸ்டன்ஸில் எவ்வளோ பர்சன்டேஜ். இப்போ 47 கிலோ ஓம்ஸில் 4.7 கிலோ ஓம்ன்றது 10%. ஸோ 10%க்கு என்ன கலர் அப்படின்னு கேட்டிங்கன்னா டாலரன்ஸு சில்வர். ஸோ இதுதான் உங்களுக்கு கலர் காம்பினேஷன், எல்லோ வயலட் ஆரஞ்ச் சில்வர். எல்லோ வயலட் ஆரஞ்ச் சில்வர் வந்து ஆப்ஷன் சி வருது. ஊதா, சாரி, மஞ்சள், ஊதா, ஆரஞ்சு, வெள்ளி. ஆப்ஷன் பி, எல்லோ வயலட் ஆரஞ்ச் சில்வர். ஸோ ஆப்ஷன் சி கிடையாது, ஆப்ஷன் பி. அடுத்தது கலர் இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து என்ன வேல்யூன்னு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ப்ரௌன் இல்லையா, ஸோ அதனால் 1ன்னு போட்டுக்கணும். ஸோ அதே கலர் இந்த இதை தான் நம்ம எடுத்துக்கலாம், கலர் கோடிங் தான். ஃபிஃப்த்து கொஷின், ப்ரௌனுக்கு வந்து ப்ரௌன் அப்படின்னா 1. ஸோ ஆர் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ அடுத்த கலர் வந்து ஐ ஹோப் இட் இஸ் பிளாக்னா 0. அடுத்தது எல்லோ இல்லையா, ஸோ பிளாக்குக்கு 0 போட்டுப்போம். அடுத்தது இந்த எல்லோங்கிறது வந்து 10னுடைய பவரில் போடணும். 10னுடைய பவரில் 4. ஸோ இது எப்படி எழுதலாம்னா 100 into 10 power 3ன்னு நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதலாம், which is 100 கிலோ ஓம். ஸோ 100 கிலோ ஓம் வந்து இதில் என்ன ஆப்ஷன் பார்ப்போம். 100 கிலோ ஓம் வந்து ஏ, ஆப்ஷன் ஏ. ஃபிஃப்த் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ. அடுத்து கொஸ்டின் நம்பர் 6 போயிடலாம். 2 கம்பிகள், 2 வயர்ஸு, ஒரே லெங்க்த்து, ஒரே நீளம், ஒரே பொருள். ஸோ அப்போ அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ மட்டும் வேறு வேறு. RA is equal to 3 RB. இப்போ அந்த வயர்ஸோட ரேடியஸ், கம்பியின் ஆரத்திற்கு இடைப்பட்ட தகவல், இந்த ரேடியஸோட ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ரெசிஸ்டன்ஸுக்கு என்ன ஃபார்முலா நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். ஓம்ஸ்லா ஒன்று, இன்னொன்று வந்து ரெசிஸ்டன்ஸோட ஆக்சுவல் ஸ்ட்ரக்சரை வச்சு அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. R is equal to கொஸ்டின் நம்பர் 6 ρ into L divided by A.
கிராஸ் செக்ஷனல் ஏரியா குறுக்கு வெட்டு பரப்பு பை ஆர் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அது சர்க்குலர் இல்லையா? ஸோ இப்போ ஆர்ஏ ஆர்பின்னு ரெண்டாக வச்சுப்போம். ஆர்ஏக்கு வந்து ரோ இன்ட்டு எல் டிவைடட் பை பை ஆர்ஏ ஸ்கொயர்னு வச்சுக்கலாம். திஸ் இஸ் ஈக்குவல் டு அவங்க கொடுத்துருக்கிறதே பார்த்தீங்கன்னா ஆர்ஏ இஸ் ஈக்குவல் டு 3RBன்னு கொடுத்துருக்காங்க. 3RB. ஸோ 3 இன்ட்டு ஆர்பிக்கு நான் என்ன எழுத போகிறேன், அதே லென்த்து தான், அதே மெட்டீரியல் தான். இப்போ ரோ எல் இது மட்டும் மாறும், பை ஆர்பி ஸ்கொயர்னு மாறும். ஸோ என்னென்னலாம் நீங்கள் கேன்சல் பண்ணலாம், ரோ எல் பை எல்லாம் கேன்சல் ஆகிடும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதினோம்னா ஆர்பி ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு 3RA ஸ்கொயர்னு வரும். ரேஷியோ கேட்டிருக்காங்க, RA பை RB த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/3ன்னு வரும். உங்கள் கேட்டிருக்கிறது RA பை RB. இப்போ ரூட் ஆஃப் எடுத்தீங்கன்னா 1 1/√3ன்னு வரும். ஸோ 1/√3 தான் இதுக்கான ஆன்சர், ஆப்ஷன் சி. ஸோ ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்தது ஃபஸ்ட்டு வந்து 230 வோல்ட்ஸோட ஒரு இதை கம்பியை நம்ம இணைக்கும் போது அதில் பவர் லாஸ் திறன் இழப்பு வந்து P1. அப்புறம் அந்த கம்பியை ரெண்டாக வெட்டிடுறாங்க, ஈக்குவல்ஸ் லெங்க்த்துக்கு வெட்டிட்டு அது ரெண்டையும் அந்த ரெண்டு பீசஸையும் பேரலில் ஜாயின் பண்ணிவிட்டு அதே வோல்டேஜில் நம்ம வந்து அதை கனெக்ட் பண்ணுறாங்க. இப்போ என்ன பவர் லாஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ பவர் லாஸுக்கு ஒரே ஏற்கனவே நம்ம பார்த்த ஃபார்முலா தான், V ஸ்கொயர்ட் பை R. இது வந்து ஃபஸ்ட்டு கேஸில் நம்ம எடுத்துப்போம். அடுத்து என்ன செய்கிறாங்க, இந்த செகண்ட் கேஸில் அதே வோல்டேஜ் தான் அப்ளை பண்ணுறாங்க, ஆனால் ரெசிஸ்டன்ஸ் வேறு. ரெசிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னா, ஒரு பர்டிகுலர் லெங்த் ஒயருக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆர்னா அதனுடைய லெங்த் எல் வச்சுங்களேன், அதுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆர். இது ரெண்டு பீஸாக கட் பண்ணதுக்கப்புறமா, ரெண்டாக கட் பண்ணதுக்கப்புறமா இப்படி இருக்கட்டும், ரெண்டும் இதனுடைய ரெசிஸ்டன்ஸ் R/2 ஆகிடும், இதனுடைய ரெசிஸ்டன்ஸும் R/2 ஆகிடும். ஏன்னா ஆர் இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணாமலே தெரிஞ்சிடும், R இஸ் ப்ரொபோர்ஷனல் டு எல் இல்லையா? ஸோ எல் பாதியாக இருக்கனால ரெசிஸ்டன்ஸும் பாதி. இப்போ இந்த ரெண்டையும் பேரலில் ஜாயின் பண்ணிடுறாங்க. பேரலில் ஜாயின் பண்ணும்போது இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸு R/2, இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸு R/2. ஸோ பேரலல் காம்பினேஷனில் எப்போவுமே ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது ரெண்டு ரெசிஸ்டன்ஸாக இருந்ததுன்னா அதில் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸு பாதி ஆகிடும். ஃபார்முலாலே போட்டு நம்ம பார்த்துடலாம். 1/RP இஸ் ஈக்குவல் டு 1/R1. 1/R1ங்கிறது 1/R/2, தட் இஸ் 2/R. இதுலேயும் அதே மாதிரி வரும். அப்போது 4/Rன்னு வரும். RP இட் செல்ஃப் பார்த்தீங்கன்னா R/4 ஆகிடும். ஸோ செகண்ட் கேஸில் பவர் லாஸ் என்ன ஆகும்னா, V ஸ்கொயர் அதே வோல்டேஜ் தான் அப்ளை பண்ணுறோம், ஆனால் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா R/4. இந்த 4 மேலே போயிடும். 4 இன்ட்டு இந்த V ஸ்கொயர் பை R தான் பவர் P1 P2 இது. இப்போ அவங்க கேட்டிருக்கிறது P2/P1 கேட்டிருக்காங்க, P2/P1. ஸோ P2 டிவைடட் பை P1 இஸ் ஈக்குவல் டு 4ன்னு வருது ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி தான் இதில் கரெக்டான ஆன்சர், ஆப்ஷன் டி. அடுத்து 8th கொஷின். இந்தியாவில் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணுற வோல்டேஜ் 220ன்னு சொல்லியிருக்காங்க. இதே வந்து அமெரிக்காவில் வந்து 110 வோல்ட்ஸில் எல்லா அப்ளையன்சஸும் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்தியாவில் ஒரு 60 வாட்ஸ் லைட் பல்பை யூஸ் பண்ணுறாங்க, அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் ஆர்னா, அமெரிக்காவில் அதே மாதிரி 60 வாட்ஸ் பல்புனுடைய ரெசிஸ்டன்ஸு என்னவாக இருக்கணும்? ஸோ வோல்டேஜ் மட்டும் மாறுறதுனால இப்போ கேல்குலேஷன் எப்படி பாருங்கன்னா, பவர் சேம் தான், இப்போ நம்ம யூஸ் பண்ண அதே பவர் ஃபார்முலா தான். ஸோ 8th கொஷின், P இஸ் ஈக்குவல் டு V ஸ்கொயர்ட் பை ஆர். இப்போ இந்தியா அதனுடைய சுச்சுவேஷனை நம்ம P1ன்னு வச்சுப்போம். V வந்து 220, ஸோ 220 இன்ட்டு 220 டிவைடட் பை ஆர். இதே பவரில் தான் அமெரிக்காலையும் ஆப்ரேட் ஆகுது, 110 இன்ட்டு 110 டிவைடட் பை ஆர் டேஷ். கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே 2 இன்ட்டு 2 4 வரும். ஆர் டேஷ் இஸ் தேர்ஃபோர் ஈக்குவல் டு, கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க, R/4ன்னு வருது.
கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆப்ஷன் சி. 8th கொஸ்டின் ஆப்ஷன் சி. R/4 வருது. ஓகே, அடுத்த கொஸ்டின். ஒரு லார்ஜ் பில்டிங்கில் 15 பல்ப்ஸ் வந்து 40 வாட்ஸ் ஈச் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ அதனுடைய இதனுடைய டோட்டல் பவர் என்னன்றதை பார்க்க போகிறோம். ஸோ ஈச் 40 வாட்ஸ் இல்லையா? ஸோ 9th கொஸ்டின் டோட்டல் பவர் போட போகிறேன். டோட்டல் பவர் கன்சம்ஷன் 15 into 40. அடுத்தது 5 bulbs of 5 say 100. ஸோ 500ன்னு எழுதிக்கலாம். 500 வாட்ஸு ப்ளஸ் 5 ஃபேன்ஸ் ஈச் வந்து 80. ஸோ 5 into 80 வந்து 400 வாட்ஸு. அடுத்து கடைசியாக ஒரு ஹீட்டர் 1 கிலோவாட், அதாவது 1000 வாட்ஸ். ஸோ 1000 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிப்போம். 15 into 4 வந்து 60. ஸோ 600 ப்ளஸ் ஒரு 500, ஒரு 400, அப்புறம் 1000. ஸோ டோட்டல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2500 வருது. இவ்வளோ வாட்ஸ். இப்போ என்ன வோல்டேஜில் அதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 220 வோல்ட்ஸில் அதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மெயின் ஃபியூஸோட கெப்பாசிட்டி என்னவாக இருக்கணும்? ஃபியூஸோட கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல எவ்வளோ கரண்ட்டுன்னு கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் கரண்ட்டை விட கொஞ்சம் அதிகமாக அந்த ஃபியூஸோட கெப்பாசிட்டி இருந்தனா சேஃப் நமக்கு. we know that P is equal to V into I. அப்போ I is equal to P by V இல்லையா? P வந்து 2500 divided by 220. So 2500 divided by 220. 11.36 வருது ஆன்சர். approximately 11.36. ஸோ இதுக்கு நியரஸ்டாக என்ன உங்களுக்கு வந்து ஃபியூஸோட ரேட்டிங் இருக்குன்னு பார்ப்போம். 14 ஒன்று இருக்குது, 8 இருக்குது, 10. இப்போ 8லாம் போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா இதனுடைய கெப்பாசிட்டி நம்ம 11 ஆம்பியர்ஸ் கரண்ட் வருது. 8 போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா அது உடனே ஃபியூஸ் ஆகிடும். 12 போட்டிங்கன்னா அது டெஃபினட்டாக தாங்கும். ஏன்னா 11.3 தான் அதில் போகுது. 12ங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பட் கொஞ்சம் அதிகமான கரண்ட் வந்தாலும் அது கொஞ்சம் அதிகமான கரண்ட்டு ஏதோ ஒரு ஷார்ட் சர்க்யூட்னால உங்களுக்கு வந்ததுன்னா அது ஃபியூஸ் ஆகிடும். ஸோ 12 ஆம்பியர் தான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் டி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 10 போயிடலாம். இந்த சர்க்யூட்டில் மொத்த கரண்ட் வந்து 1 ஆம்பியர்னு கொடுத்துருக்காங்க. பியோட அந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போது 3 ஓம்ஸு, 2.5 ஓம்ஸு, அப்புறம் ஒரு பி. ஸோ கொஸ்டின் நம்பர் 10. ஸோ வோல்டேஜ் வந்து 9 வோல்ட் யூஸ் பண்ணுறாங்க. என்னென்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று 3, அடுத்தது ஒன்று 2.5, இன்னொன்று பி. ஸோ டோட்டல் பண்ணிங்கன்னா 5.5 ப்ளஸ் பி. கரண்ட் வந்து 1 ஆம்பியர்னு கொடுத்துருக்காங்க அவங்களே. B is equal to I into R. 9 is equal to I வந்து 1 into 5.5 plus P. ஏன் அந்த ரெசிஸ்டன்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சர்க்யூட் பார்த்தீங்கனாலே தெரியும். இது வந்து சீரீஸில் இருக்குது. சீரீஸ்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே கரண்ட்டு தான் அதில் போகணும். இப்போ இந்த 9 வோல்ட்டில் இருந்து பாசிட்டிவ்லேருந்து ஒரு கரண்ட்டு ஐன்ற கரண்ட்டு இது வழியாக போகுது 1 ஆம்பியர். அதே கரண்ட்டு தான் இங்கேயும் வரும், அதே கரண்ட்டு தான் இது வழியாக போகும், அதே கரண்ட்டு தான் இது வழியாக போய் ஃபைனலாக பேட்டரி நெகட்டிவ்க்கு வந்து சேரும். ஸோ சேம் கரண்ட்டுன்றனால சீரீஸ்னால் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும், எல்லா ரெசிஸ்டன்ஸையும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் 5.5 ப்ளஸ் பின்னு வரும் 9. பி இஸ் ஈக்குவல் டு 3.5 ஓம்ஸ். ஸோ ஈஸியாக நம்ம இதில் கண்டுபிடிச்சிடலாம். ஓம்ஸில் தான் அப்ளை பண்ணியிருக்கோம். ரெசிஸ்டர்ஸ் இன் சீரீஸ். ஸோ ஆப்ஷன் சி வரும்.
Question number 11. என்ன கரண்ட் இதில் வாட் இஸ் த கரண்ட் ட்ரான்னு கேட்டிருக்காங்க. 3 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, மூணுமே பேரலில் இருக்குது பாருங்க. பேரலல்னால் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஸோ இப்போ இந்த இடத்துல பேட்டரியோட வோல்டேஜ் இந்த பாயிண்டில் 5 வோல்ட் வரும். ஸோ இந்த கேப்பில் 5 வோல்ட்ஸ். ஸோ இது வந்து ஒரு ஒயர் கனெக்ஷன், ரெசிஸ்டன்ஸ் வந்து கனெக்டிங் ஒயருங்கிறதுனால அதே வோல்டேஜ் தான் இங்கேயும் வரும், அதே வோல்டேஜ் தான் இங்கேயும் வரும், அதே வோல்டேஜ் தான் இங்கேயும் வரும். நெகட்டிவில் பார்த்தீங்கன்னா அதே நெகட்டிவ் பொட்டன்ஷியல் தான் இங்கேயும் வரும். அப்போ இந்த இடத்துலையும் உங்களுக்கு 5 வோல்ட் தான், இங்கேயும் 5 வோல்ட் தான், இங்கேயும் 5 வோல்ட் தான். ஸோ சேம் பொட்டன்ஷியல்ங்கிறதுனால parallel connection. ஸோ parallel கனெக்ஷனுக்கு என்ன ஃபார்முலா? 1/Rp is equal to 1/R1 plus 1/R2 plus 1/R3. அப்போ 3/15 வரும். Rp கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரெசிப்ரோக்கல் 15/3 வந்து 5 ohms. ஸோ என்ன கரண்ட்னு கேட்டிருக்காங்க. எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் 5 ஆயிடுச்சு. I is equal to V by effective resistance. V 5 வோல்ட், 5/5 1 ஆம்பியர். அகைன் ஓம்ஸ் லா தான் நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ ஆன்சர் வந்து 1 ஆம்பியர் இருக்குது. ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 12க்கு ஆல்ஃபா கொடுத்துருக்காங்க. வெப்பநிலை மின்தடை எண் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வந்து 0.00125 per degree C. ஸோ 20 degree C வந்து நம்ம ரெஃபரன்ஸாக வச்சுப்போம். அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் 1 ஓம். அப்போது எந்த டெம்பரேச்சரில் 2 ohms மாறும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா இருக்குது இதுக்கு. கொஸ்டின் நம்பர் 12க்கு RT is equal to R reference R20 into 1 plus alpha, அதுதான் அந்த டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், டெல்டா டி எவ்வளோ டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ். இது வந்து 2 ohmஸாக மாறணும்னு சொல்கிறாங்க. இது 1 ohm. 1 plus இந்த 0.00125 நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னா 125 into 10 to the power of minus 5 எழுதலாம் இல்லையா. ஸோ 10 to the இங்கே இருக்குது 0.125ல 10 power minus 1 இங்கே வரும், -2 -3 -4 -5. ஸோ 125 into 10 power minus 5 டெல்டா டி. ஸோ இப்போது எக்ஸ்பேண்ட் பண்ணிங்க அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடில் 1 ப்ளஸ் அப்படின்னு வரும். ஸோ அந்த 1 லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா 1 2 minus 1 1. ஸோ 1 is equal to 125 into 10 power minus 5 delta t. Therefore delta t என்ன வரும்? delta t is equal to 1/125 into 10 power minus 5. அந்த 10 power minus 5 மேலே கொண்டு வந்துடும், 10 power 5 வரும். ஸோ அந்த 10 power 5 நம்ம இப்படி பிரிச்சுப்போம், 10 power 3 ஆகும் 10 power 2 ஆகும் பிரிச்சுப்போம். ஸோ இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா 8 times வரும். இன்டூ 10 power 2 வந்து ஒரு 100. ஸோ டெல்டா டி வந்து உங்களுக்கு 800 degree C. ஸோ ஒரிஜினல் டெம்பரேச்சர் 20. அப்போது ஃபைனல் டெம்பரேச்சர் டி என்னவாக இருக்கும்? 20 + 800 820 degree C. 820 degree C தான் உங்களுக்கு இதனுடைய ஆன்சர். ஸோ ஆப்ஷன் 4, ஆப்ஷன் டி வந்து 820 degree C. அடுத்தது 2.1 வோல்ட் வந்து அதனுடைய இஎம்எஃப், அதனுடைய மின்னியக்கு விசை. 10 ohms ரெசிஸ்டன்ஸு, கரண்ட் வந்து 0.2. அகமின்தடை இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸுக்கு உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். R is equal to EMF E minus V பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் டிவைடட் பை I. V வந்து I into R. ஸோ I வந்து உங்களுக்கு 0.2, ரெசிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து 10 ohms. ஸோ 0.2 into 10. 0.2 into 10 வந்து 2 வோல்ட். கரண்ட் வந்து 0.2. சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 2.1 minus 2 divided by 0.2. 0.2 நான் 2/10 எழுதிக்கிறேன். ஸோ மேலே 0.1 into 10 மேலே போயிடும், டிவைடட் பை 2 வரும். 1/2 0.5. ஸோ அகமின்தடை பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸு 0.5 ohms வருது. 0.5 வந்து ஆப்ஷன் 2, ஆப்ஷன் பி.
அடுத்து 14th கொஷின். காப்பர் பீஸ் ஒன்று, அதே மாதிரி ஜெர்மானியம் பீஸ் ஒன்று. ரூம் டெம்பரேச்சர்லேருந்து அறை வெப்பநிலையிலேருந்து 80K டெம்பரேச்சர் ரொம்ப குறைவாக அதை வந்து கூல் டவுன் பண்ணுறாங்க. இப்போது ஆல்ஃபா பார்த்தீங்கன்னா, ஆல்ஃபா டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸு காப்பருக்கு ப்ளஸில், அதாவது பாசிட்டிவில் இருக்கும். அப்போ நீங்கள் டெம்பரேச்சர் குறைச்சிங்கன்னா ரெசிஸ்டன்ஸும் குறையும், மின்தடையும் குறையும். அப்போ காப்பருக்கு பார்த்தீங்கன்னா தாமிர தண்டுக்கு வந்து மின்தடை குறையும். ஆனால் ஜெர்மானியத்தோட ஆல்ஃபா பார்த்தீங்கன்னா நெகட்டிவ். அப்போ நீங்கள் டெம்பரேச்சரை குறைச்சிங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இதில் என்ன ஆப்ஷன் பாருங்கள். ஆப்ஷன் வந்து டெம்பரேச்சர் குறைக்கிறாங்க ரூம் டெம்பரேச்சர்லேருந்து 80க்கு. அப்போது காப்பர் தாமிரத்தின் மின்தடை குறையும், காப்பரோட ரெசிஸ்டன்ஸ் குறையும். ஆனால் ஜெர்மானியத்தோட ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர். 14th கொஷனுக்கு காப்பரோட ரெசிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகும், ஜெர்மானியத்தோடது இன்க்ரீஸ் ஆகும். 15th கொஷின் வந்து உங்களுக்கு ரெடியூஸ்டு சிலபஸில் அது எடுத்துட்டாங்க, ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங், அதனால் அது கிடையாது. தேங்க்யூ.